அணிலி, என்னை காப்பாத்து. முயல்குட்டியே, என்ன ஆச்சு? என்னை சாப்பிட்றதுக்காக நரி வேகமா என் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. நான் எங்க ஓடி ஒளிஞ்சாலும் என்னை விடாம துரத்திக்கிட்டு இருக்கு. முயல்குட்டியே, பயப்படாத, அந்த நரியை நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி அணிலே. நரியாரே, எங்க வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு முயல் குட்டியை விரட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். அது என்ன ரொம்ப நேரமா அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கு. நரியாரே, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு எதையும் கேட்க இப்ப நேரம் இல்ல. நரியாரே, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அணிலே, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. நரியாரே, குரங்கு பெரிய தேன் கூட்டை களைச்சு விட்டுருச்சான். அதனால தேனீக்கெல்லாம் கூட்டமா பறந்து வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த தேனீக்கெல்லாம் உங்களை சும்மா விடாது. தேனீக்கள் கொட்டுச்சுன்னா உடம்புல விஷம் ஏறிடும். அணிலே, என்ன சொல்ற? நரியாரே, பாவம் ஒரு முயல்குட்டி இந்த பக்கம்தான் போச்சு. நிச்சயம் தேனீக்கள் அந்த முயல்குட்டியை ஒரு வழி பண்ணியிருக்கும். நீ சொல்றது உண்மையா? நரியாரே, என்ன நம்பலனா இந்த பக்கம் போங்க. நான் கேள்விப்பட்ட விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். சரி அணிலே, எதுக்கு வம்பு? நான் வந்த வழியே போறேன். ஒரு வழியா அந்த நரியை ஏமாத்தி என் நண்பன் முயல்குட்டியை காப்பாத்திட்டேன். இந்த தண்ணிக்குள்ள ஒரு நாய் இருக்கே, அந்த நாயும் என்னோட எலும்பு துண்டு மாதிரியே வச்சிருக்கே. அந்த எலும்பு துண்டு எனக்கு கிடைச்சா எவ்வளவு ஜாலியா இருக்கும். நான் தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த நாயை விரட்டிட்டு அந்த எலும்பு துண்டை எடுக்க போறேன். எவ்வளவு பெரிய எலும்பு துண்டு! இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய எலும்பு துண்டை நான் பார்த்ததே இல்ல. யாரும் பார்க்கறதுக்குள்ள சீக்கிரம் எடுத்துட்டு ஓடிரணும். இந்த எலும்பு துண்டு என்ன இவ்வளவு கனமா இருக்கு? என்னால தூக்கவே முடியலையே. ரோட்டு வழியா போனா என்னோட எலும்பு துண்டை யாராவது பறிச்சிருவாங்க. அதனால யாருக்கும் தெரியாம இந்த காட்டு வழியா என்னோட வீட்டுக்கு போக போறேன். எவ்வளவு தேடியும் எலும்பை கண்டுபிடிக்க முடியாததால் அந்த நாய் மீண்டும் பாலத்திற்கு வந்தது. நான் இந்த இடத்துல வச்சுட்டு போன எலும்பு துண்டை காணோமே. அந்த எலும்பு துண்டை பார்த்த யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பேராசைப்பட்டு எனக்கு கிடைச்ச எலும்பு துண்டை கோட்டை விட்டுட்டேனே. இந்த பாலத்து பக்கமே வராம இருந்திருக்கலாம். அன்று குரங்கு தலைமையில் முயல்களுக்கான ஓட்டப்பந்தய போட்டி நடந்தது. எல்லாரும் கவனமா கேளுங்க. நான் எப்ப ரெடி 1 2 3 அப்படின்னு சொல்றேனோ அப்ப ஓட ஆரம்பிச்சிடணும். ரெடி 1 2 3. அனைத்து முயல்குட்டிகளும் தான் தான் கயிறை முதலில் தொட வேண்டும் என்ற எண்ணத்தில் வேக வேகமாக தாவி ஓடின. ஒரு குட்டி முயல் ஒன்று குறுக்கு வழியில் சென்று ஜெயித்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தது. வேகமாக ஓடி வந்த முயல்குட்டி எதிரில் இருந்த குளத்தை கவனிக்காமல் அதற்குள் விழுந்தது. ஐயோ, இந்த இடத்துல குளம் இருக்குன்னு தெரியாம வேகமா ஓடி வந்து விழுந்துட்டேனே. இந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர்றது அவ்வளவு ஈஸி இல்லையே. ஏய் முயல் குட்டியே, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஓட்டப்பந்தய போட்டியில நீ கலந்துக்கலையா? யானையாரே, நானும் போட்டியில கலந்துக்கிட்டேன். குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த குளத்துல வந்து விழுந்துட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. யானையாரே, என்னை எப்படியாவது இந்த குளத்துல இருந்து மேல தூக்கி விடுங்க. முயல் குட்டியே, என்னோட தும்பிக்கையை பிடிச்சு மேல வந்துரு. யானையாரே, சரியான நேரத்துல என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன ஆகுன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா பயிற்சி எடுத்து அடுத்த வருஷம் நடக்க போற ஓட்ட போட்டியில நேர் வழியில ஜெயிப்பேன். முதல்ல இந்த ஜூஸை குடிப்போம். குடிச்சது விளையாட போயிடணும். கிளாஸ் உடைஞ்சிருச்சு. அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களே. இந்த ப்ரூமை வச்சு எல்லா கிளாஸ் பீசஸையும் டேபிள் கடியில தள்ளிடலாம். கிட்டி டேபிள் கடியில போய் விளையாண்டுருக்கும் போல. அந்த கிளாஸ் பீஸ் தான் கால்ல குத்தி இருக்கு. கிட்டி கால் ஃபுல்லா கிளாஸ் பீசஸா இருக்குமா? விளையாட போகணுன்ற அவசரத்துல கிளாஸ் டம்ளரை உடைச்சிட்டேம்மா. சுத்தம் பண்ணிட்டு விளையாட போயிருக்கலாமே. என் மேலதாம்மா தப்பு. அப்பாட்ட சொல்லி வெட்னரி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக சொல்றேன். அம்மா, எனக்கு இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. என்னோட அஜாக்கிரதையால கிட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டுருச்சு பாரு. இது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் அம்மா.